எடுத்துக்காட்டு 2.3ல 3 plus 4i by 5 minus 12ia x plus iy வடிவில் எழுதுக. இதிலிருந்து மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை காண்க. அதாவது நியூமரேட்டர் ஒரு கலப்பையும் டினாமினேட்டர் ஒரு கலப்பையும் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதணும்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இமேஜினரி பார்ட் பிளஸ் ஐ ரியல் பார்ட் அப்படிங்கிற சரி மெய்ப்பகுதி பிளஸ் ஐ கற்பனை பகுதி அப்படிங்கிற வடிவத்தில் எழுதணும். இதை நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டின் அது 3 plus 4i by 5 minus 12i. இது எப்படி என்ன நேர்மாறு பார்த்தோம் இல்லையா, அது போல நான் செய்ய போறேன். இருந்தாலும் ப்ராப்பர் மெத்தட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நான் ஷார்ட்கட்ல சொன்னேன் அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம். சரி, ஈக்குவல் 3 plus 4i by 5 minus 12i சிம்பிளா பிளஸ் ஐ இப்படி போட்டுக்கிறீங்க. டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. 5 ஸ்கொயர் 25 பிளஸ் 144. 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. இதே இங்கேயும் போட்டுக்கிறீங்க. 25 பிளஸ் 144. இங்க எல்லாமே பிளஸ் தான், மைனஸ் வார்த்தைகள் தான். ரியல் பார்ட்ல என்ன சொல்லுங்க கவனம் பாருங்க. நேரா பெருக்கி போட்டுருங்க. உபஞ்சா 15 4 12 மைனஸ் 48. நேரா பெருக்கணும். உபஞ்சா 15 இங்க பிளஸ் 4 இங்க மைனஸ் 12 மைனஸ் 48. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன செய்யணும்? இப்படி பெருக்கிட்டு இப்படி பெருக்கும்போது மைனஸ் ஐநாங்க 20. இப்படி பெருக்கும்போது மைனஸா 3 2 36. என்ன 36? மைனஸ் 36. என்ன 36 பிளஸ் 36. 4 20 3 2 36. என்ன 36 மைனஸ் 36 நம்ம அடையாளம் மாத்தணும். பிளஸ் 36. அப்ப இத குறிக்கிறீங்க. எவ்வளவு வருது? 23. சரி, 33 மைனஸ் 33 பை எவ்வளவு என்ன? 169 பிளஸ் எவ்வளவு என்ன? 56 பை 169 இன்டு ஐ. இப்போ இந்த வடிவத்துக்கு மாத்திட்டோமா? கற்பனை பகுதி சரி மெய்ப்பகுதி பிளஸ் கற்பனை பகுதி திட்ட வடிவத்துக்கு மாத்திட்டோமா? எது? 3 plus 4i by 5 minus 2i. இப்போ மெய்ப்பகுதி கேட்டிருக்காங்க, கற்பனை பகுதி கேட்டிருக்காங்க. அப்ப மெய்ப்பகுதி இதுல மெய்ப்பகுதி எவ்வளவு? மைனஸ் 33 பை 169. கற்பனை பகுதி எவ்வளவு? 56 பை 169. ஐய மறுபடியும் எழுதுறாங்க. கற்பனை பகுதி எழுதுனா மறுபடியும் இங்க என்ன போடக்கூடாது? ஐய போடக்கூடாது. புரியுதா? இது சிம்பிள் தான். கொஞ்சம் கவனமா செஞ்சா ஒரு கீழே உள்ளதை அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டுக்கணும். மெய்ப்பகுதினா நேரா பெருக்கணும். கற்பனை பகுதினா இப்படி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெருக்கும்போது என்ன செய்யணும்? மைனஸ் போடணும். சரி சார், இது நான் ஷார்ட்கட்ல சொல்றேன். ஸ்டாண்டர்ட் நார்மலா என்ன செய்யணும்? இதோட கான்ஜுகேட் இணையனால பெருக்கணும். என்ன சார் பெருக்கணும்? இதோட இணைய என்னன்னா 5 குட் பிளஸ் 12i மேலே 5 பிளஸ் 12i மேல உள்ளத பெருக்கி போட்டோம், கீழே உள்ளத பெருக்கி போட்டு கொண்டு வந்தா இதே ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்காட்டு 2.4. One plus i by 1 minus i whole power 3 minus 1 minus i by 1 plus i whole power 3 செவ்வக வடிவில் சுருக்குக. இப்போ இதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடா ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாத்தணும். சரி, தீர்வு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிராக்கெட்ல 1 plus i by 1 minus i எடுத்துக்கிறேன். 1 plus i by 1 minus i எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதையுமே என்ன மாத்த போறேன்? எனக்கு தெரிஞ்ச வடிவத்துல மாத்த போறேன். இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. 1 ஸ்கொயர் 1 அகைன் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். நேரா போறேன். 1 * 1 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு? மைனஸ் 1 இருக்கு. அப்போ 1 * -1 -1. இப்படி பெருக்கலாமா? 1 * +1 1. இப்படி பெருக்கினா குட் சொல்லுங்க. 1 * -1 -1 அடையாளம் மாத்திக்கலாம். பிளஸ் அப்ப இது 0 ஆயிருமா? ரியல் பார்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 2/2i. சோ அப்ப ஈக்குவல் என்ன கண வருது? என்ன வருது? i. எதோட வேல்யூ?
இதோட வேல்யூ என்னது I ன்னு வருது. அதோட எப்படி எழுதிக்கலாம் 0 plus I னோட எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்த கியூப் டேர்ம் என்ன இருக்கு 1 minus I by 1 plus I. இது தலைகீழா போட்டா தான் இது. அப்படிதானே? இத தலைகீழா போட்டா இது. அப்ப இதோட மதிப்பு என்னது I. அப்ப இதோட மதிப்பு என்ன 1 by I ன்னு வருமா? 1 by I. 1 by I னா மேல இங்கே I ஆல பிரிக்கலாமா? பாருங்க 1 by I I into 1 into I into I square. I square னா minus 1. அப்ப minus I போட்டுக்கலாமா? அப்ப இதோட வேல்யூ I ன்னு கூட வச்சுங்க 0 தேவையில்லை. இதோட வேல்யூ I, இதனோட வேல்யூ என்னது minus I. இப்ப கணக்கு போலாமா? கணக்கு என்ன இருக்கு 1 plus I by 1 minus I whole cube minus 1 minus I by 1 plus I whole cube. இதோட வேல்யூ I. அப்ப I cube minus இதோட வேல்யூ minus I cube. I cube ஓட வேல்யூ வந்துச்சா? என்னது minus I minus கவனி நல்லா கவனிங்க minus I cube minus 3 தடவை போட்டோம்னா மைனஸ் தான். I cube ஓட வேல்யூ minus I. நல்லா புரியுமா பாருங்க. இந்த மைனஸ் கணக்குல உள்ள மைனஸ் இங்க எப்படி மைனஸ் வந்துச்சு I cube ஓட நேரடி வேல்யூ minus I. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே வச்சு இந்த மைனஸ் 3 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் தான் இந்த மைனஸ். அடுத்து இந்த I 3 தடவை மைனஸ் I. அப்ப பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் 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 I so minus 2I. என்னோட வேல்யூ இதோட வேல்யூ லாஸ்ட் இதையும் எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு சரிங்களா? இங்க எப்படி போட்டு வச்சுக்கோங்க கற்பனை பண்ணி பண்ணி நெக்ஸ்ட் ஆன்சர் எல்லாமே என்ன பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. சரியா? Next question பாருங்களேன் 2.5. Z plus 3 by Z minus 5i equal to 1 plus 4i by 2 எனில் கலப்பின் Z ஐ செவ்வக வடிவில் எழுதுக. சரி பாருங்க. பாருங்க Z plus 3 by Z minus 5i equal to 1 plus 4i by 2. Z ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அது செவ்வக வடிவில் எழுதணும். செவ்வக வடிவுனா ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா. Z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா செய்ய போறேன் அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டெப் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறேன். அப்ப 2 இங்க பெருக்கிறேன், இது அங்க பெருக்கிறேன். அப்ப 2 பெருக்கிறேன். இது ரெண்டால பெருக்கினா 2Z plus 6 equal to இத நான் முதல்ல எழுதிக்க அப்ப பெருக்கலாம். Z minus 5i into 1 plus 4i. இது 2 Z plus 6 அப்படியே வச்சுங்க. இப்போ இதை பெருக்கத்தை எப்பயும் போல தான் பெருக்கிக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பெருக்கி லாஸ்ட் பெருக்கிங்க. அப்போ 1 into Z. அடுத்து இது ரெண்டு பேருக்கும் அடையாளம் வந்து 4 5 20 plus 20 plus I into ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கும்போது அடையாளம் மாற்றி போடும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்போ 4Z Z ஐயும் 4I பெருக்குனா 4Z. அதுதான் I முன்னாடி போட்டாச்சு. மறுபடியும் I போட்டுட்டு இருக்க கூடாது. அப்படி இது ரெண்டையும் பெருக்குறேன். அப்ப என்னது minus 5. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பெருக்கி இங்க போட்டேன். லாஸ்ட் பெருக்கி அடையாளம் மாற்றி இங்க போட்டேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கி இங்க போட்டேன். ஃபர்ஸ்ட் பெருக்கி இங்க போட்டேன். சரிங்களா? அப்ப 2Z plus 6 equal to இதோட Z plus 20. சரி ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் क्वेश्चन பாருங்க. சரி கரெக்டா மிஸ்டேக் தான். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். இது புரியுதா? எப்படி செப்பரேட் பண்ணிருக்குன்னு தெரியுதா? இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் வந்துடுறேன். Z டேர்முக்குள்ள ஸோ ஓகே நான் ஏன் பிரிக்கலாமா? அப்போ 2Z plus 6
z plus 20 i உள்ள பெருக்கிறீங்களா plus 4z I minus 5i minus 5 சரியா இப்போ z ஆமா அந்த பக்கம் வந்தா z ஆமா அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்ப ஆல்ரெடி 2z இங்க இருக்கு 2z minus z minus 4zi equal z இல்லாத டேர்ம் 20 minus 6 ஆல்ரெடி அந்த பக்கம் minus 5i இப்போ z காமன் எடுத்துறேன் காமன் எடுத்து சிம்பிள் என்ன பண்ணுவோம் z போட்டு வந்துருமா அப்போ 1 minus 4i புரியும் நினைக்கிறேன் இது ரெண்டு சிம்பிள் இருந்தா z மட்டும் வரும் அப்ப z காமன் எடுத்தா 1 minus 4i இந்த ரெண்டு சிரிக்கிறீங்கண்ணா 20 அப்ப 14 minus 5i அப்ப z equal எனக்கு என்ன கிடைக்கும் 14 minus 5i by 1 minus 4i இப்போ z கண்டுபிடிச்சிட்டீங்க z என்ன சொல்றாங்க செவ்வக மார்க்ஸ் சொல்லிருக்காங்களா சிம்பிள் தான் அப்ப z equal to 1 ஸ்கொயர் 1 4 ஸ்கொயர் 16 17 போட்டுக்கலாமா நேரா பிரிக்கிறீங்க 14 plus 20 குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா minus 5 இப்படி பெருக்கும்போது அடையாளம் இருக்குன்னா 4 14 56 இது மைனஸ் இது பிளஸ் அப்ப மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம் பிளஸ் 56 அப்ப எவ்வளவு கணக்கு வருது 34/17 இது சுருக்கணும் மைனஸ் சாரி பிளஸ் 51/17 இன்டு இது ரிசல்ட்டோட செவ்வக வடிவம் சரிங்களா இது சுருக்கிடலாம் சுருக்கி போட்டோம்னு வச்சுக்கலேன் அப்ப என்ன பண்ணுவது z equal to 2 14 34 plus 3 14 3 17 53 அப்ப z equal to 2 plus 3i சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எடுத்துக்காட்டு 2.6 z1 கொடுத்திருக்காங்க z2 கொடுத்திருக்காங்க எனில் z1 by z செவ்வக வடிவில் எழுதுங்க நான் சொன்னது மாதிரி இதே போலதான் மேல ஒன்று கீழே ஒன்று வந்துருக்கும் சரிங்களா நீங்க செஞ்சிடலாம் இதே போலவே செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் 2.7 z equal to 2 plus 3i into i minus 1 minus i குனி z இன்வெர்ஸை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பெருக்கி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கங்க அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் இந்த மெத்தட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு 2.8 பாருங்களேன் 2 plus i3 whole power 10 sorry 2 plus i square root of 3 whole power 10 plus 2 minus i square root of 3 whole power 10 ஒரு மெய்யெண் மற்றும் கீழே ரெண்டு இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன் நிரூபக அப்படின்னு சொல்லிட்டு 2 plus i square root of 3 whole power 10 plus 2 minus i square root of 3 whole power 10 ஒரு மெய்யெண் அப்படின்னா அங்க வந்து கற்பனை பகுதி வராது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அங்க அந்த ஆன்சர் பாருங்களேன் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க கண்ண முடிச்சிருக்காங்க ரெண்டாவது क्वेश्चनக்கு மேல பாருங்களேன் முழுவதும் என்னது item அப்படினா z equal to சரி அந்த क्वेश्चन நான் இப்ப செய்யறேன் அதாவது என்ன அப்படினா முழுவதும் மெய்யெண் அப்படினா கற்பனை பகுதி இல்லைன்னு சொன்னோம்னா அதே முழுவதும் கற்பனைனா மெய் பகுதி இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்போ முழுவதும் மெய்யெண் அப்படினா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும் z equal to z bar ப்ரூவ் பண்ணா போதும் முழுவதும் கற்பனைனா என்ன சொன்னா போதும் z equal to minus z bar சொல்லணும் இது முழுவதும் மெய் இது முழுவதும் கற்பனை இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வெச்சுங்களேன் z equal to z bar ப்ரூவ் பண்ணிட்டா அது முழுவதும் மெய் இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது முழுவதும் கற்பனை சரிங்களா சரி ரொம்ப சிம்பிள் தான் சொல்றேன் பாருங்க
ஏதாவது சொல்லலாமா? பாத்துங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ அடுத்த பார்த்து கண்டிப்பா 3 மார்க் கொஸ்டின் தான் வரும். சிம்பிளான விஷயம். அந்த கான்செப்ட் மட்டும் லாஜிக் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். Z = Z பாருங்க, அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். பாருங்க, எடுத்துக்காட்டு 2.8ல தீர்வு 1 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, முழுவதும் மெய்ன்னு சொல்றாங்க. அப்ப Z = 2 plus I square root of 3 whole over 10 plus 2 minus I square root of 3 whole over 10. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? Z எடுத்துக்கிறேன். முழுவதும் மெய்யில என்ன ப்ரூவ் பண்ணணும்? Z = Z பார் ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ Z பார் எடுக்கிறேன். Z பார் என்னது? இதுக்கு அப்படியே ஹோல் பார் பண்ணணுமா? அப்ப 2 plus I square root of 3 whole power 10 2 plus I square root of 3 whole power 10 ஹோல் பார் போட்டலாம். Z தனியா வச்சிருக்கேன். Z பார் என்ன அர்த்தம்? ஹோல் பார் போடணும். அதாவது என்ன? Z பார்னா என்ன நம்பர் இருக்கோ அது டோட்டலா பார் போடணும். அடுத்து என்ன செய்ய போறேன்? இந்த பார் தனித்தனியா உடைக்கிறேன். அதாவது Z1 plus Z2 barna whole barna Z1 bar plus Z2 bar. अब ना तरीके से उड़ेंगे. तो 2 plus I square root of 3 whole power 10 in bar है. 2 minus I square root of 3 whole power 10 in 10 in bar. चलेगा? तो बार में ना अपना उल्लू काढ़े साइन चेंज करना साइन चेंज करना है तो बार उल्लू बना दें. 2 plus I square root of 3 bar आधे में ना 10 है. புரியுதுங்களா? இது தனியா வச்சுக்கிட்டீங்கன்னு கொடுத்ததை Z வச்சுக்கிட்டேன். அடுத்து Z பார்னு சொல்லிட்டு இதுக்கு டோட்டலா பார் பண்ணேன். அடுத்து இந்த பார் என்ன செய்யணும்? மேலே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கொண்டு வரேன். உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? அடையாளம் மாத்துமா? 2 minus I square root of 3 whole power 10. சரிங்களா? அப்ப இது என்னவா இருக்கும்? plus 2 plus I square root of 3 whole power 10. இது என்னது கண்ணே? இதானே Z. अब என்ன கிடைக்குது? Z bar equal to Z. Z bar equal to Z. அப்ப therefore Z முழுவதும் மெய்யெண். ஓகேவா? புரியுதுங்களா? ஒன்று பெருக்கல் வகுத்தல் எதுவுமே கிடையாது. அந்த பண்புகளை மட்டும் நம்ம என்னது இணையின் பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த பண்புகளை மட்டும் பயன்படுத்தலாம். அந்த ரெண்டாவது விஷயம் பாருங்களேன். என்ன கொடுத்துருங்க? 19 plus 9 by 5 minus 3 whole power 15 minus 8 plus I by 1 plus 2 whole power 15. இது முழுவதும் என்னது? கற்பனைகள் சொல்லலாம். பாருங்க, நான் ஒர்க் பண்ணுங்க. நான் ஷார்ட்கட்ல கொஞ்சம் சொல்றேன். இப்போ இது மாதிரி ஒரு கணக்கு நம்ம பார்த்துக்கலாம். எந்த கொஸ்டின் சார் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 2.4 இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். 19 plus 9 by 5 minus 3 எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 plus 3i கிடைக்குது. இதை எடுத்துக்கிறேன் இதை மட்டும் தனியாக. அதான் சிம்பிளிஃபை பண்ணா 2 minus 3i கிடைக்குது. 2 minus 3i. இப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? இதுக்கு பதில் 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்? Z வச்சுக்கலாமா? அப்போ Z equal to என்னது? 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15. அப்போ Z பார் டோட்டலா பார் போட்டுக்கலாமா? சரி, பார் போட்டேன். Z பார். அடுத்து உள்ளுக்குள்ள பிரிச்சிடலாமா? இதுக்கு தனியா பிரிச்சிட்டு பிரிக்கலாமா? நான் சொல்லியிருக்கேன், கூட்டலுக்கு நீங்க கழித்தலுக்கு சார் செய்யலாமா? சார் செய்யலாம்.
சரியா? அந்த கான்செப்ட் போய் பெஸ்ட். அதுக்கப்புறம் என்னது, இது எங்கே கொண்டு வந்துடலாம், இங்கே கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், அடையாளம் மாற்றலாம். 2 மைனஸ் 3a மைனஸ் சொல்லுங்க 2 பிளஸ் 3i. இது என்னது, z பார். ஆனா z என்னவா இருந்துச்சு, z என்ன தெரியுமா, 2 பிளஸ் 3a 15 மைனஸ் 2 மைனஸ் 3a 1. இப்போ z பாரும் z சமமாக இருக்கு. பார்த்தா சமமா இருக்குமா இல்லை, சமம் கிடையாது. இது பாருங்க, இந்த டேர்ம் ரெண்டு மாறி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பிளஸ்னால மாத்திரம் தப்பு இல்லை. அதாவது 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு 5 தான், 3 பிளஸ் 5 ஈக்குவல் டு 5 தான். ஆனால் 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1, 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு பிளஸ் 1. அப்போ இது ரெண்டு சமமா, சமம். அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணினா சமமா இருக்காது. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, முழுவதும் குட், அது முழுவதும் கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இது எப்படி பண்ண பாருங்க. இப்போ இசட் இதுதானே, இது இசட் பாரா. அப்போ இந்த ஸ்டெப் மாட்டேன் மேலே ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்க, சரிங்களா? இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன சார் செய்யணும், மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு, இப்போ மைனஸ்ங்கும் போது இது ப்ளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடுமா? அப்போ இது முதல் எழுதிக்கிறேன். 2 பிளஸ் 3i ஹோல் பவர் 15 மைனஸ் 2 மைனஸ் 3i ஹோல் பவர் 15. இப்போ இது இசட் ஆயிடுச்சா? அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குது, z equal to minus z bar. therefore z முழுவதும் கற்பனை. சரியா? இது முக்கியமான கொஸ்டின். புக்கில் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே புக்கில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் மட்டும் நான் சொன்ன மாதிரி தான் போடணும். சரிங்களா? அவங்க பெருக்கி செஞ்சுருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி கூட செய்யுங்க. ஓகேங்களா? சரி. எக்ஸசைஸ் 2.4 பாருங்களேன். கீழ்காண்பனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹோல் பார் போட்டிருக்காங்க, தனித்தனி பார் போட்டு அதுக்கப்புறம் பாரை உள்ள கொண்டு போது மைனஸ் பண்ணி அதை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செஞ்சிடலாம். ரெண்டாவது கொஸ்டின் செஞ்சிடலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்களேன், 3i பார் பிளஸ் 1/2i இருக்கு. நம்ம 3i பார்னு என்ன அர்த்தம், மைனஸ் 3i நான் எழுதிக்கலாம். மைனஸ் 3i பிளஸ் எப்படி சார் செய்யுது, மைனஸ் 3i பார் பிளஸ் 1/2i இருக்கா, மைனஸ் 2i இருக்கா, எஸ் மைனஸ். இதோட வேல்யூ என்னது, மைனஸ் 3i பிளஸ் 1/2 மைனஸ் 2i. இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மாற்றிக்கலாம். மாற்றி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி மாற்றுவோம், 1/2 மைனஸ் ஐனா 2 squared 4 plus 1 5 5i நேரா என்னது 0 ஐனா 2 0 இப்படி இருக்கணும்னா 0 இப்படி இருந்தா மைனஸ் 1. அப்போ என்ன வருது 2/5 மைனஸ் i/5 வந்து அதுக்கு என்ன மைனஸ் 3ஐ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சரி, கொஸ்டின் நம்பர் 2 இருக்கட்டும். கொஸ்டின் நம்பர் 3 செஞ்சிடலாம். சரிங்களா? 4th செய்கிறேன், நான் செஞ்சிடறேன். சரி, கொஸ்டின் நம்பர் 1 செஞ்சிருங்க. 3 செய்யலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 செஞ்சிடலாம். அப்போ கொஸ்டின் நம்பர் 1 3 and 7 இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மீதியை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து அதான் எல்லா கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் எக்ஸசைஸ் தெரியும். மீதி ஒரு எந்தெந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 2 4 5 6 இந்த 4 கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். மீதி 3 ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? படிங்க, டைம் ஆகிருக்கு. ஸ்கூல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. செப்டம்பர்னாங்க, அப்புறம் டிசம்பர்னாங்க. இப்போ அறிவியல் இல்லை. எதுவானாலும் உங்களுக்கு ஸ்கூல் கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்காவது ஸ்கூல் இருக்கும். இருக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதனால
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்டை போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிருப்பீங்க, நோட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டே இருந்தீங்கன்னா எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 2 டெஸ்ட் அனுப்பியிருந்தீங்க, இன்னும் நிறைய பேர் 2 டெஸ்ட்டுன்னு அனுப்பலை. சும்மா ஏதோ சார் அனுப்புறாரு, கொஸ்டின் அனுப்புகிறாரு, நம்மளை ஏதோ அனுப்பலாம் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக படிங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. தெரியலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இது பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, சரியா? டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பரிசோதிக்கணுங்கிறதுக்காக, உங்களை நீங்கள் சுய மதிப்பீடு பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், சரிங்களா? சார் திட்டுவார் அப்படிங்கிறதுக்காக எழுதி எழுதி அனுப்புறது அப்படிங்கிறது நல்லது. படிங்க, ஃபுல்லாக படிங்க. ½ hour 1 hour வேணுமா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கூட படிங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 யூனிட் எக்ஸசைஸ் வரைக்கும் நான் போட்டிருந்தேன். 5, 6, 7க்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் நான் அனுப்புகிறேன், சரிங்களா? சைட்வைஸாக இதையும் என்ன செய்யுங்க, வாட்ச் பண்ணுங்கள். மற்ற பாடத்தையும் சேர்த்து படிங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.